டிவிக்கே ஒரு 2 வருஷமா பேசுதா? இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி பல வருடங்களா பேசிட்டு இருந்தவர் யாரு? நாம் தமிழர். அப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அண்ணன் வந்திருக்கலாம்ல, ஏன் வரல? அன்னைக்கே வந்து அந்த மழை கம்மியா இருக்குமா? அவர் நடிப்புல பிஸியா இருந்தாரு. அதான் அன்னைக்கே வந்துட்டா இந்த மழை காணாம போன மழை கம்மியா இருக்குமா? உண்மையிலேயே அந்த மைண்ட் செட் இருந்ததுன்னா இந்த பேனர் கிழிச்சதுனால தான் நீங்க வந்தீங்க. அப்போ உங்களுக்கு முக்கியம் மழையை வெட்ட சொல்ல வராத கோவம் பேனர் கிழிக்க சொல்ல மட்டும் பொத்துக்கிட்டு வருதோ? கரெக்டான கொஸ்டின். வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நானும் இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக், அதாவது சட்டமன்றத்தில் ரொம்ப வாக்குவாதம், சுட சுட சில விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. நம்ம மக்கள்லாம் கேட்க வேண்டிய விஷயத்தெல்லாம் வந்துட்டு ஒருத்தர் கேட்டார். மக்கள் வந்துட்டு ரொம்ப வருடங்களாக ஒரு ஆதங்கத்தில் இருந்திருப்பாங்க. அதாவது உழைக்கும் மக்கள். ஒருத்தர் கேட்டார்னா யார் அது? உழைக்காதவர். உழைக்கும் மக்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் உழைக்காதவர் கேட்டிருக்காரு. அதாவது 0லேருந்து எப்படி 534 கோடியை ரீச் ஆகலாம் அப்படின்னு நினச்சி அப்படி ஒருத்தர் இருக்காருல்ல, ரோல் மாடல் நிறைய பேருக்கு. டிவிகே ஸ்பான்சர் யார் தெரியலையா? டிவிகேக்கு யார் ஸ்பான்சர் பண்ணா? என்னங்க தெரியாத மாதிரியே நடிக்கிறீங்க? உங்களுக்கு டிவிகேல இருந்தா இந்த மாதிரி தான் பேசுவீங்களோ? யார் ஸ்பான்சர் பண்ணா? டிவிகேக்கு யாரும் ஸ்பான்சர் பண்ண? பிச்சை எடுக்கிற கட்சியா அதுண்ணா? இல்லை, பிச்சை எடுக்கிற கட்சியா? உண்மையிலே கஷ்டப்படுற கட்சியா? எங்கேயாவது பிரெட்டு பன்னு பட்டர்லாம் ஜாமெல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா வசதியாக இருக்கிறாங்கல்ல, இட்லி தோசைலாம் சாப்பிடுவாங்க அவங்க. இல்லை கஞ்சி தண்ணி குடிச்சவர் அவர். அதாவது காலையிலானா காலையிலானா ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பார். பேட்மிண்டன், வாலிபால்லாம் விளையாடுவாராம். அதுக்காக பேஸ்கெட் பால்லாம் விளையாடுவாராம். இவர் போயிட்டு கஞ்சி தண்ணி குடிக்கிறதுக்காக சில இடத்துக்குலாம் போவாராம். அப்படியாப்பட்டவர் பேசினார் இன்னைக்கு. அதை கேட்கும்போது அது வந்து ஒரு உண்மையிலே விஜய் அண்ணன் ஒரு படத்தில் ஒரு ஏழையாக இருந்து கொள்ளடிச்சவனை கேட்கும் போது ஒரு கேரக்டர் இருக்கும் தெரியுமா? அதை இவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது உள்வாங்கிட்டாரா அவரு? பக்காவா பெர்ஃபார்ம் பண்ணாரு. பண்ண சொல்ல என்ன சொன்னார்னா, அமைச்சர்கள் நம்மளும் அந்த வாழைப்பழத்துல ஊசி இறக்குறாங்களா, அதுவே நம்மளும் பேச கத்துக்குவோம். ஓகேவா? அப்ப இந்த பொருளாதார கொள்கை எப்படி இருக்குன்னா, அரசுடைய அதிகாரத்தை வந்து, அதாவது தேர்தல் வெற்றி பெற்று வந்த பிறகு நிறைய பேர் சொல்லுவாங்க என் பேர்ல ஒண்ணுமே இல்லை, ஆனா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க பேர்ல மெடிக்கல் காலேஜ் இருக்கும், இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும். இது எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா, இந்த மாதிரி மலைகளையும் இந்த மாதிரி மைன்ஸ்லையும் பினாமிகளை போட்டு, அதுல இருந்து சட்டம் சொல்லுது 10 அடி எடுக்கணும்னா 50 அடி கல் எடுக்கிறது, 50 அடி எடுக்கிறதுல 200 அடி கல் எடுக்குது. என்னென்ன ஃபைன் போட்டுக்குவாங்க. கூடு சீக்கிரத்துல முதலமைச்சர் பண்ணுவார், எல்லாத்துக்கும் ஃபைனும் போடுவாரு, கைதும் பண்ணுவாரு, எல்லாமே நடவடிக்கை இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல இந்த அரசியல் ரீதியாக வெற்றி பெற்ற பிறகு முன்னாள் அமைச்சர்களுடைய பினாமியா இருக்கக்கூடிய இந்த மலைகள்லாம் இருக்கு பாருங்களா, மக்களுடைய சொத்துக்களா மாற்றம். அது அமைச்சர் வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி பண்ணும் பொழுது சீல் வைக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, செயற்கையா ஜல்லியையும் மற்ற ரா மெட்டீரியலையும் அவங்க முடக்கிறாங்க. ஏன்னா யார் கண்ட்ரோல் இருக்கு? இந்த மலைகளும் இந்த ஜல்லியும் இந்த மணலும் யார் கண்ட்ரோல்னா, இன்னைக்கு பழைய முறையில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க கண்ட்ரோல் இருக்கு. இவர் சீல் வைக்க போனா உடனே சல்லி கிடைக்காம பார்க்க, அப்ப ரேட் ஏறுது. உடனே இங்க இருந்தே நிறைய பேர் மெம்பர் சொல்றாங்க, நீங்க சீல் வைக்கிறதுனால ஜல்லி ஏறுது, மணல் விலை ஏறுது, கல்லு விலை ஏறுது. அதாவது ஆட்சியில் இவங்க தான் இருப்பாங்களாம், அதுக்கு லைசன்ஸ் கொடுக்கறது இவங்க தானா, மைன்ஸோட லைசன்ஸ் கொடுக்கறது இவங்க தானா, அவங்க குடும்ப உறுப்பினர்களும் தொழில் பண்ணுவாங்களா. ஆனா ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. மாண்புமிகு அமைச்சர்களே, முதல் இந்த பினாமியை பிடிச்சி உள்ளத்துக்கு போடுங்க. அங்க அடிச்சா யாரு குரல் கொடுக்கறாங்களோ, அங்க அடிச்ச யார் எந்திரிச்சு பேசுறாங்களோ அங்கதான் ஆதாரம் இருக்கு. மக்கள் மன்றத்துக்கு முன்பு நாங்க ஆதாரம் கொடுத்துட்டா போதும். யாரையும் ஜெயில தள்ள வேணாம். எந்த தேர்தலையும் யாரெல்லாம் பினாமி நிறுவனங்களை உருவாக்கி மைண்ட் கண்ட்ரோல் பண்ண எந்த தேர்தலையும் அவங்க ஜெயிக்கவே முடியாது. அந்த வீரியம் அதெல்லாம் வந்தது. நடிச்சாரா இல்லையான்னு தெரியல, ஆனா அதெல்லாம் வந்தது. அப்போ எனக்கு என்ன கேட்கணும்னு தோணுச்சுன்னா, சார் அது எப்படி சார் பக்கத்துல செங்கோட்டையை வச்சுட்டு கேட்டீங்க? அவரு ஏழையிலேருந்து பணக்காரானவர் தானே. அப்புறம் நீங்க அந்த 0லேருந்து 534 crores 534 கோடி பிசினஸ்ல பண்ணாரு. இல்லை, என்ன பிஸ்னஸ் பண்ணாரு? எங்கேருந்து எங்கே தவணாரு? அது 1 கோடி சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இல்லை சொல்கிறேன், இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் வந்துட்டு நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம் எல்லா வீடியோஸ்லையும். சரி, உங்களுக்கு அது டிவிகே நண்பர்களுக்குலாம் தெரியும் அந்த ரூட் எப்படின்னு. அதாவது நாங்கள்லாம் வந்துட்டு ஒரு காணொலிக்கு ஒரு ஆதரவுன்றது வந்துட்டு ஒரு குறைந்தபட்சம் 30 பேர் தான் கொடுப்பாங்க. ஓகே, அவ்வளோதான். அதிகமாக ஒரு 4 பேர் 5 பேர் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுவாங்க நல்லா இருக்கு வீடியோ அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நல்லா இல்லைன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் மாதிரி ஒடுக்கப்பட்ட ஒரு யூடியூபர்னு சொல்லலாம். அப்படிதான் இருக்கும் நம்ம. ஆனால் அந்த 0லேருந்து பெரிய பெரிய டார்கெட்டை தொடரணும்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதான் நம்ம ஆதவர்ஜனா தான் செஞ்சிருக்காரு. இல்லை, அவர் மட்டும் தான் செஞ்சிருக்காருன்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. அரசியலே நீ தானே ஒரு பதவியில் வந்திருக்காரு. பதவியில் வரதுக்கு முன்னாடி அந்த ரீச் எப்படிங்க தொட முடியும்? உங்களால் முடியுமா? ஒரு பணக்கார வீட்டில் இருந்து ஒரு பொண்ணை கட்டினா முடிஞ்சு போச்சு.
புசுக்குன்னு இப்படி உடச்சிட்டீங்க, அப்போ அவ்வளோதானா? அதான் அவங்க மச்சனே சொல்லிட்டாரு. ஓ, ஆதாரம் இருக்கா? சரி சரி. ஆனா அவர் எப்படி சம்பாரிச்சாரு? லீகலா பிசினஸ் பண்ணாங்க. லீகலா சம்பாதிச்சாரு. இப்போ எனக்கு ஒரு டவுட், நம்ம இவர் இருக்கார்ல, அவர் யாரு, ஃபினான்ஸ் மினிஸ்டர் வில்சன், அவரும் அதேதான் ஃபாலோ பண்ணாரு. ஓ, இந்த கட்சியில இருக்கவங்க எல்லாம் முக்காவாசி அப்படிதானா? பொண்ணை கட்டி பணக்காரன் ஆயிடுவாங்களா? வரதட்சணை வாங்கக்கூடாதுல்ல? அவங்க வைஃப் மட்டும் யாரு, கனிமலர் காலேஜ் ஓனர் தானே? ஆமாம்ல. சரி, இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ டவுட்டே கிளியர் ஆகலைங்க. என்னங்க இது இவ்வளோ கிரிட்டிக்கலாக இருக்குது? அப்போது எனக்கு வந்துட்டு என்ன தோணுச்சுன்னா, அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, சூது, மது, போதை இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்குலேயும் வந்துட்டு தவறானது தான். எல்லாம் கடவுளும் அதானே கற்பித்திருப்பாங்க. அதில் ஆதவர்ச்சினான்றவரும் வந்துட்டு அப்படி தானே வந்திருக்கணும். விதிவிலக்கு இல்லைன்றீங்களா? ஆனால் இவங்க பண்ணுற பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா லாட்ரி சீட் பிஸ்னஸ். அங்கேருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் இது தவறு இல்லையா இந்த சமூகத்தில் அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ள கேட்டுச்சு. சில பேருக்கு வந்துட்டு அது லீகலைஸ். எல்லாத்துலையும் அந்த தான் இருக்கு. மற்ற நிறைய பேர் சம்பாதிச்சு தான் இருக்காங்க. அப்புறம் சரி, ஓகே, சம்பாதிக்கிட்டோம். இங்கே ஒருத்தர் வந்து முஸ்தபா திடீர்னு பொங்கிட்டார். இன்னைக்கு சட்டமன்றத்தில் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்துருந்துருக்காங்க. இது ஒரு 100 நாளில். இப்போ அந்த 100 நாள் கழிச்சு என்னடா நம்ம பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணவே முடியலையேன்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் போட்டிருக்காரு. அதாவது இஸ்லாம்ன்ற ஒரு கட்சியை வந்து தீவிரவாதி கட்சின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி திமுக சார்ந்தவங்க வந்து பேசினால தான் தமிழ்நாட்டில் எல்லாரும் வந்துட்டு அவங்க தீவிரவாதின்ட்டாங்க. யார் சொன்னா அப்படின்னு அவர் எங்கே போனாலும் தீவிரவாதின்னு சொல்கிறாங்க. அப்படி யார் சொல்கிறா? அவர் சொல்கிறாரு, நம்மளுக்கு தெரியலையே. இல்லை, ஆக்சுவலி என் பேரும் உதயா முகமது. அதாவது எங்கள் அப்பாவும் முஸ்லீம், எங்கள் அம்மா ஹிந்து. அப்படி வச்சுங்க, இதுக்கு மேலே நான் சொல்லது இல்லை. அதாவது நாங்களும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கோம். எங்களெல்லாம் யாரையும் இந்த மாதிரி தீவிரவாதிலாம் கூப்பிடல. எங்களெல்லாம் யாரும் கூப்பிடல. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி யாரையும் கூப்பிடல. அரசியலில் வந்துட்டு நீங்கள் உங்களோட பர்ஃபார்மன்ஸை பண்ணோன்னு சொல்லிட்டு, அதாவது துப்பாக்கி படம் வந்தது. துப்பாக்கி படம் வர சொல்ல விஜய்ன்றவர் வந்து அதில் தீவிரவாதிகளை வந்து முஸ்லீமாக காட்டியிருக்காங்க. அதை எதிர்த்து இவர் தான் அப்போ இவர் கண்டன ஆர்ப்பாட்டம் கொடுப்பாரு, கண்டனம் தெரிவிச்சிருப்பாரு, ஒரு பத்திரிகையில் பேசியிருப்பாரு. ஏன் விஜய் நாளைக்கு வந்துட்டு அவரை வந்துட்டு பர்சனலாக நான் அட்டாக் பண்ணா, ஒரு மதத்தை வந்து இது மாதிரி பண்ணலாமா, அவரோட கதையில் அது மாதிரி நடிக்கலாமா? இப்போ நான் அவரை வந்து வேற மாதிரி ஒரு விஷயத்தில் அவரை போர்ட்ரே பண்ணி தப்பா பண்ணா அது அவர் மனசு பாதிக்காதா? இங்கே ஒரு சமுதாயமே பாதிக்குது இல்லை அப்படின்னு அவர் தான் பேசினாரு. அதாங்க பர்ஃபார்மன்ஸ். ஹவு டு பிஹேவ், ஹவு டு பிகம் பொலிட்டிஷியன்ஸ். பர்ஃபெக்ட் பொலிட்டிஷியன்ஸ்னா நடிக்கணும். அது உண்மையிலே நடிக்கிறவர்கிட்ட போய் சேர்ந்துட்டாரு. ஆக்சுவலாக என்ன பண்ணுறீங்கன்னா, கண்டினியூஸாக அந்த வீடியோ ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அதே எடுத்து போட்டு வரணும். மக்கள் பார்வைக்கு சொன்னால் நம்ப மாட்டாங்க. என்னங்க நம்ப மாட்டாங்க? எல்லாருக்கும் பார்த்துக்கிறாங்க. இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் எடுத்தாலே அதான் வைரல், தள்ளி விட்டாலே அதான் வருது. எனக்கு புரியல. படம் நடிக்கும் போது அவர் பண்ண ஒரு விஷயம் அது அவ்வளோ பெரிய விஷயமா ஹர்ட் ஆயிடுது. அது தப்புன்னு சொல்லிட்டு ஜனநாயகத்துல பிரஸ்ல வந்து பேசி, ஜனநாயகத்திலையும் அப்படிதான் நடிச்சிருக்காரு. கடைசியா முஸ்லீம் தீவிரவாதியா காட்டியிருக்காங்களா அதுலயும்? இல்லை, ப்ரெஸ்ஸில் வந்து பேசி போராட்டம் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அவரே தலைவராக ஏற்றுக்கிறது. அதெல்லாம் ஒரு நாடக மேடை. அரசியல் என்பது ஒரு நாடக மேடை. அதில் நடிப்பவர்கள் நாளைக்கு மினிஸ்டர் ஆகலாம், நடிக்காதவர்கள் நாளைக்கு தோற்கலாம். இவரெல்லாம் வந்துட்டு கார்த்திக் சாட்டை இவங்க ஊர்ல வந்து உட்காந்து பேசுறாரு. இன்னொரு நாள் இப்படி ஒரு விஷயம் வெளியே வந்துச்சு, இன்னொரு நாள் மீட்டிங் போட்டாங்க வந்து உட்காருவாரு அவரு. நீங்க வேற, அது வந்து ஒரு பர்சனலான, அது வந்து சென்சிட்டிவான விஷயத்த நான் இங்க பேசுறேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் எடுத்துக்கிறோம். இல்ல அவங்க விட மாட்டாங்களே. இல்ல இதுக்கப்புறம் பேச விட மாட்டாங்களே. இல்ல இதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, நீங்க அதை பத்தி கேட்டீங்கன்னா நான் அதை சென்சிட்டிவ்னு சொல்லிட்டு முன்னாடியே பேசிட்டு போயிடுவேன். அதான் அரசியல். அப்ப சட்டசபையில பேசும்போது சென்சிட்டிவா தெரிஞ்சுக்கிட்டாரு அவர். சட்டசபையில சபாநாயகர் சொல்லுவாரு, சில சென்சிட்டிவான விஷயத்தெல்லாம் நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லுவார். அதனால அவர் வந்துட்டு பல பேப்பர்கள் நான் இப்ப தவிர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். இல்ல அதுதான் புரியல, இவங்க என்ன ப்ரூவ் பண்ண பாக்குறாங்க? சட்டமன்றத்துல வந்துட்டு மரியா வில்சன் கிறிஸ்டினை வச்சு பேசுறாரு, அவர் என்னன்னா முஸ்லீம் எடுத்து பேசுறாரு. எதுக்கு மதத்தை கொண்டு வராங்க கட்சிகளுக்குள்ள? ஓகே, மக்களாகிய நீங்க சொல்லுங்க, இதோட இவங்களோட கருத்துக்கு என்ன சொல்லலாம்? நல்ல கருத்தாக கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த 2026 அசம்பிளி எலெக்ஷனுக்கு அப்புறமா சட்டமன்றத்தில் லைவாக பார்க்குற ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதில் நம்ம அந்த பாக்கியத்தில் நம்ம ஒரு சில நல்ல உள்ளங்களை வந்து கண்டுபிடிச்சிருப்போம். அப்படி நான் சொன்னால் உடனே நீங்கள் சொல்ல வேண்டிய ஃபர்ஸ்ட் எழுத்து எதுன்னு சொன்னீங்கன்னாக்கா, பார்த்தீங்களா, நான் சொல்ல கூட இல்லாததுக்குள்ள நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ இந்த சௌமியா அன்புமணி அவங்களோட கோரிக்கை அதிகமாக என்ன வச்சிருப்பாங்க? விவசாயிகள், நீர்நிலைகள், இதை பற்றி. சரி, இப்போ 8 வழிச்சாலை வந்ததுன்னா யாருக்கு பாதிப்பு வரும்? விவசாயிகளுக்கு. இப்போ மலை இயற்கை வளம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கட் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் பிஸ்னஸ் பண்ணால் யாருக்கு பாதிக்கும்? அது எல்லாருக்கும் நேச்சராக பாதிக்கும், விவசாயிகளுக்கும் பாதிக்கும். மழை இருக்காது, வெயில் அதிகமாகும், அதெல்லாம் இருக்கு. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இதுக்கு ஆதரவாக பேசிட்டாங்கன்னா நீங்கள் இப்போ சடனாக நீங்கள் என்ன உங்களோட கருத்தை சொல்லுவீங்க? அதாவது கவர்மெண்ட்டே வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட் அதெல்லாம் கொடுக்காம பிஸ்னஸை கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தணும், வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்யணும், கிரானைட், கல், இந்த மாதிரி விஷயத்துலலாம். அப்போ தான் வந்துட்டு மோர் தென் பர் இயர், அதாவது வருடத்திற்கு 1.5 லட்சம் கோடிக்கு மேலே வந்துட்டு ஏர்ன் பண்ணலாமா.
ஸோ வருமானம் வந்து நல்லா ஈட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியோட எம்எல்ஏ அதாவது உறுப்பினர் கணேஷ் அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 வழிச்சாலையும் ரொம்ப அவசியம். அப்போ தான் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ஜோன் நல்லா டெவலப் ஆகும். இண்டஸ்ட்ரியல் வரும் உள்ள பரந்தூர் விமான நிலையம் மாதிரி வேறு ஏதாவது ஒரு இடத்துல விமான நிலையத்தை எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் அதுவும் நல்லது. ஸோ இதெல்லாம் இதுதான் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இவங்களோட கொள்கையை பேசும்போது அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு, நம்ம கரெக்டான ஒரு கொள்கை உள்ள ஒரு டீமை தாண்டா செலக்ட் பண்ணியிருக்கோம் நாம் தமிழர் கட்சின்னு. ஒரு சைடு ப்ளஸ் பாயிண்ட் வந்தால் இன்னொரு சைடு மைனஸ் பாயிண்ட் வருது. அவங்க யார் கூட இருக்காங்க, யார் வந்து அம்பானி அதானி அவங்க மூலியமா ஒரு கவர்மெண்ட் நடக்குதோ அவங்களோட சப்போர்ட்ல தானே இவங்க இருக்காங்க. கரெக்ட். ஸோ இவங்களோட நல்ல பேர் எடுக்கணும்னா, கட்சி வளரணும்னா இந்த விஷயங்கள் பேசணும். எது அவங்க சப்போர்ட் வேணும்னா இதை பத்தி பேசணும். ரெண்டு ஃபினான்ஷியல் சப்போர்ட், அங்கே ஃபினான்ஷியல் சப்போர்ட் தமிழ்நாட்டுக்கு வரும்னு வச்சுக்கோ. அதாவது கம்பெனிஸ்லாம் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்துச்சுன்னா அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும். மக்கள் சப்போர்ட் வேணும்னா மக்களுக்காக கொஞ்சம் பேசணும். கரெக்டு தான். அது என்னன்னா இப்போ வர ஜென்ரேஷன்ல எப்படி மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஐடி, இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் தான் நாட்டை முன்னேற்றம், மற்றதெல்லாம் முன்னேற்றாது. சரி, மற்றதெல்லாம் யோசிக்க கூட தேவையில்ல. அந்த மாதிரி ஒரு திங்கிங்கை இந்த ஆன்லைன்ல நெட்வொர்க்கிங்ல எடுத்து வந்து மக்கள் மைண்டுக்குள்ள திணிக்கிறாங்க. மேபி அது கூட அவங்களுக்கு மைண்ட் அப்படி இருக்கலாம். ஆனா ரெண்டு வியூவா பார்க்குறேன். கொஞ்ச நாள் முன்னாடி சௌமியா அன்புமணி என்ன சொன்னாங்கன்னாக்கா, நீங்க நிதி வந்துட்டு இந்த ஆறுகள் காவேரி நதி நீர் இதுல வந்துட்டு நீங்க தடுப்பணைகள் கட்டினீங்கன்னாக்கா, பல ஏரிகளை தூர்வாரி அதை சரி பராமரிப்பு பண்ணிங்கனாலே நம்மளோட 10 வருடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அரிசி பயிர்கள், பல வகையான பயிர்கள், தானியங்கள் இதெல்லாம் நம்ம இம்போர்ட் அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணி அதை நம்ம விற்று அதுலேயே நம்ம எக்கனாமியை ரீச் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. இதுவும் பாட்டாளி மக்களோட ஒரு கோரிக்கை, ஒரு நல்ல ஒரு திட்டங்கள். ஆனால் இயற்கை வளத்தை இயற்கை வளத்தை வெட்டி எடுத்து வியாபாரம் பண்ணியும் நம்ம முன்னேறலான்றதும் பாட்டாளி மக்களோட கோரிக்கை. எனக்கு இதுல இருந்து ஆனா என்னன்னா, நம்ம எடுத்த உடனே அதை வந்து நம்ம தொடவே கூடாது அப்படின்னா இல்ல நான் சொல்றேன், நீங்க அத்தியாவசிய தேவைன்னு ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து பிசினஸ் பண்ணலாம் சொல்ல எனக்கு அது பிடிக்கல. ஓகே, மக்களுக்கு தேவையான விஷயத்துக்காக மக்களுக்கு தேவையானதை நம்ம நேச்சர்ல இருந்து எடுத்து பாருங்களேன். நான் ஒன்று சொல்றேன், அவங்களோட கோரிக்கை பேசும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, சிம்பிளா இப்போ எங்க அப்பா அம்மா கடன் வச்சுட்டு போயிட்டாங்க. நான் கடன் வச்சது இல்லாம எங்க முன்னோர்கள் எனக்கு, அதாவது எங்க தாத்தா இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா பல நிலங்களை வச்சுட்டு போயிருக்காங்க, வளங்களையும் நிலங்களையும். இப்போ என்னோட அப்பா வந்து கடன் வச்சுட்டு போனார்ல, அந்த கடன் அடைக்கிறதுக்கு என்னோட நிலத்தை வித்து 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தர் அவரோட சொத்தை வந்து வித்து அந்த கடன் அடைக்கிறாரு, ஒரு கைண்ட் ஆஃப் பையன். இன்னொரு பையன் என்ன சொல்றான், இல்ல எனக்கு ஐடியா இருக்கு, நான் உழைச்சி நான் அந்த கடனை நான் அடைக்கிறேன், எனக்கு டைம் வேணும் அப்படின்றான். இவரு இன்னைக்கு இருக்க பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக நாளைய ஆபத்தான விஷயத்த மறந்துடுறாரு. இவரு என்ன சொல்றாரு, என்னோட உழைப்பால நான் நாளைக்கு அடுத்த வர ஜெனரேஷனை நான் பாதுகாத்துக்காது எனக்கு நிலம் வேணும், என்னோட தலைமுறை வாழறதுக்கு இந்த இடம் வேணும் அப்படின்னு இவர் வந்து இவரோட உழைப்பை போட்டு அந்த கடனை அடைக்கிறேன்றாரு. ரெண்டுமே பாசிபிலிட்டிஸ் தான். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், இது உடனே நடக்கும். ஆனா எதுவுமே உடனே நடந்தா நிரந்தரம் கிடையாது, அழிவு தான் அது. ஸோ மக்களே, இந்த காணொலி எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னோட கருத்துக்கள் தவறாகவும் இருக்கலாம். உங்க மனசுல என்ன தோந்தோ அதை நீங்க சொல்லுங்க. என்னோட ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் நான் எப்படின்னா, இயற்கையை அழிச்சிட்டு ஒரு எக்கனாமியை நான் டெவலப் பண்ணிக்க எனக்கு விருப்பமே இல்லை. கரெக்ட் தான், அவ்வளோதான். ஏன்னா நமக்கு எப்படி வீடோ அந்த மாதிரி தான் சில பூச்சிகளாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு காடும் வளங்களும் முக்கியம். ஏன்னா ஓப்பனாக சொல்கிறாங்க, பல அந்த பணக்காரங்க பில்லியனர்ஸே ஓப்பனாக இன்டர்வியூவில் சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க, அடுத்து வேர்ல்டு வார்னு அப்படின்னு வந்தால் தண்ணி ஃபுட்டு இதுக்காக தான் வர சான்ஸ் இருக்குன்றாங்க. அப்புறம் நம்ம நிலத்தெல்லாம் அழிச்சிட்டு நம்ம ஃபுட்டுக்கு எங்கே போவோம்? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், டிவிகே பிரபு வந்துட்டு என்ன சொன்னார்னா, காணாமல் போனப்பட்ட அறிவுன்னு சொல்லிட்டு பல மலைகள் வந்து காணாமல் போயிருக்கு இப்போ முன்னாடி இருந்த ஆட்சி காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பல ஃபோட்டோஸ் எடுத்து காமிப்பார். ஓகே, காமிக்ஸ்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னைக்கு அவர் இப்படி சொல்றாரு, இப்போ ஆப்போசிட்ல பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சொன்னாங்கன்னாக்கா, வெளிநாடுகளுக்கு பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு பேசினாங்க. இவங்க உள்நாட்டுக்கு மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, கிரானைட் மாஃபியாஸ். இப்போ வெளிநாட்டுக்கு பிஸ்னஸ் பண்ணோன்னா, இப்போ பல மலைகள் காணாமல் போனது, நாளைக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, மலையை வெட்டாம வேற எங்கேருந்து கிரானைட் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க? இல்லை, எங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஓப்பனாக இதை சட்டசபையில் லைவ்லாக பேசிட்டாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுவாங்க, ஒரு ஊரில் இருக்க மலையும் கணக்கு எடுத்துப்பாங்க. கணக்கு எடுத்துக்கிட்டு ஆட்சி முடியும் போது சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா 100 நாள் கழிச்சு இது லிஸ்ட் போட்டீங்க, நான் ஒரு லிஸ்ட் போடுறோம், இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்னு பார்ப்போம் என்ன சொல்றாங்க பார்ப்போம். ஓகே, இடைத்தேர்தல் பற்றியும் கேட்டிருந்தாங்க சட்டமன்றத்தில். அதாவது ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்துட்டு எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ணிட்டு போனாங்க, அந்த தொகுதியில் திரும்பி ரீஎலெக்ஷன் பண்ணாதானே சீக்கிரம் தானே. அப்போது டிவிகே சார்ந்த நம்ம அமைச்சர் செங்கோட்டையன் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு ஆட்களை நியமிச்சிருக்கோம்,
இவங்க எப்படி நியமிக்க முடியும்? அதாவது கவர்மெண்ட் வந்துட்டு அவங்களுக்கு தேவையானதை வந்துட்டு மக்கள் கோரிக்கையை வந்து அவங்கள்ட்ட வந்து பேசலாமா. ஒரு ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா ஆட்கள் அமைச்சிருக்காங்களாம் டேரக்டா. சரி, அப்போ எலெக்ஷன் எப்போ வைப்பாங்களா? எலெக்ஷன் வந்துட்டு கோர்ட் டிசைட் பண்ணுமா. அதாவது இவங்க எப்படின்னா ஸ்கிப் பண்றாங்க, தள்ளி போடுறாங்க. அது தள்ளி போறதுக்கு இவங்க எங்க முடிவு பண்ண முடியும்? இவங்க கிட்ட இல்ல அது பவர். இல்லைங்க, இவங்க புஷ் பண்ணணும்ல, ஆளும் அரசாங்கம் இவங்க புஷ் பண்ணணும்ல. எலெக்ஷன் உடனே வைங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம்ல. எலெக்ஷன் கமிஷன் கேட்கலாமா, கேட்கக்கூடாதா? இல்லை, எப்படி இருந்தாலும் ஒரு இடம் வந்து இத்தனை இடம் வந்து காலியாக இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷனோட கடமை அது சீக்கிரம் அதை முடிக்கணுன்றது. மேலே இருக்க குரு என்ன சொல்கிறாரோ அதான் கேட்பாங்க. இவங்கள நான் என்ன சொல்கிறேன், தமிழக அரசாங்கம் டிவிக்கு அரசாங்கம் ஒரு அப்ரோச் பண்ணணும்ல, பண்ண மாட்டாங்களே. எப்படி பண்ணுவாங்க? ஆல்ரெடி நிறைய நெகட்டிவிட்டிஸ் வந்து தான் இருக்குது வெளியே. இந்த இவங்க எம்எல்ஏஸ் பண்ணுறது சட்டசபையில் பார்த்துட்டு அவருக்கு ஆல்ரெடி பயம் வந்துட்டு இருக்கோம். இந்த பர்ஃபார்மன்ஸ் எதுக்கு பண்ணாங்க இன்னைக்கு? டிஎம்கே வந்துட்டு கழுவி ஊத்துறது. ஆமாம், நான் பார்த்தேன். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க? ராஜ்மோகனை யாரோ அடிக்க ஏறியிருந்து வந்தாங்களா? அது எதுக்குன்னா இந்த காலேஜ் விஷயம் இதெல்லாம் பேசினாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி ஊழல் இதை பற்றி பேசும்போது அவங்க எல்லாருமே அங்கேருந்து வராங்க. அதாவது பேரே சொல்லாமல், டிஎம்கே பேரே சொல்லாமல் முன்னாடி ஆண்டவங்க 30 ஆண்டுகளில் இது முன்னாடி கொள்ளடிச்சு வீடு கட்டி இடம் காலேஜ் இதெல்லாம் சொல்ல அங்கேருந்து கோவம் வருது. அந்த கோவத்தில் நடந்த ரியாக்ஷன் தான். சரி, ஓகே, கொள்ளையடிச்சு கட்டினாங்க அப்படின்னு டிவிக்கால சொல்கிறாங்க. இப்போ ப்ரூவ் பண்ணி எல்லாத்தையும் ஜப்தி பண்ணுவாங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லைவ்ல போதான் மக்கள் பார்க்கணும், மக்களுக்காக நாங்கள் இதை பேசணும். புரியுதா? சரி. அதாவது இந்த லைவை எப்படியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, ரைட்டு. டிஎம்கே ஒரு கொள்ள கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கே ஒரு 2 வருஷமா பேசுதா. இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி பல வருடங்களா பேசிட்டு இருந்தவர் யாரு? நாம் தமிழர். அப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அண்ணன் வந்திருக்கலாம்ல, ஏன் வரல? அன்னைக்கே வந்து அந்த மழை கம்மியா இருக்குமா? அவர் நடிப்புல பிஸியா இருந்தாரு. அதனால அன்னைக்கே வந்துட்டா இந்த மழை காணாம போன மழை கம்மியா இருக்குமா? உண்மையிலேயே அந்த மைண்ட் செட் இருந்ததுன்னா மேபி இந்த பேனர் கிழிச்சதுனால தான் நீங்க வந்தீங்க. அப்போ உங்களுக்கு முக்கியம் மலையை வெட்ட சொல்ல வராத கோவம் பேனர் கிழிக்க சொல்ல மட்டும் பொத்துக்கிட்டு வருதோ? கரெக்டான கொஸ்டின். இன்னும் நிறைய கேட்பேன். நான்லாம் அங்கே மைக்கு பிடிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சிங்களேன், ஒன்று நான் ஜெயிலில் இருக்கணும், இல்லைன்னா ஓகே பாப். இந்த காணொலி எப்படி இருக்கிறது மாஸ்டர் மிச்சம் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியுடன் திரும்ப சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நிறைய. பை.